Hey guys, so before watching this whole video, நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன், இட்ஸ் அ லாங்கர் வீடியோ. ஃபார் ஒரு 1 வீக்கோட ஆர்ட்டை வந்து நான் வந்து டக்குன்னு இத்தனை மினிட்ஸ்க்கு வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த எஃபர்ட் எடுத்ததுக்கு I want you all guys to subscribe to my channel before starting this video. Let's go. Hi guys. ஸோ நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு vlog பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து யோசிச்சிருக்கேன். என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய ஹோல் ரூம் வந்து ரெனோவேட் பண்ணுறேன். ரெனோவேட்னா நீங்கள் என்ன ரெனோவேஷன் யோசிப்பீங்க, வேறு எதுவும் இல்லை. நான் வந்து ஆக்சுவலாக என்னோடய ரூமில் வந்து சின்ன வயசில் இருக்கிறப்போ க்ரீன் அண்ட் yellow வால்ஸ் நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லா வால்ஸுக்கும் வந்து பேசிக் ஒயிட் வந்து நான் கொடுக்க போகிறேன். தென் நான் அந்த வால்ஸ்லலாம் என்னெல்லாம் பெயிண்டிங் பண்ணலாம், லைக் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு பெயிண்டிங் பண்ணணும். பிகாஸ் இந்த வால் வந்து ரொம்ப பெரிய ஒரு வால். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு வாலில் எந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணலான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த பேஸ் தான் நான் இப்போ ஒரு 2 டேஸாக நான் வந்து ஃபுல் பேஸ் பெயிண்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன் ரூமில். நீங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து முடிகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் மேலே ஆகும்னு நான் யோசிக்கிறேன். இந்த vlog எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியாது. பிகாஸ் நான் கொஞ்சமாக தான் எடுக்கணும், பெயிண்ட்டும் அடிக்கணும், இந்த vlogகும் எடுக்கணும். ஸோ இது எப்படி வரப்போகுது, இல்லைன்னா இதை நான் ரிலீஸ் பண்ணுவேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. லெட்ஸ் see. இந்த பேஸ் கோட் நம்ம போட்டக்கு அப்புறமா கடைசியாக அந்த பேஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக ரீஃபில் ஆயிடுச்சு, ஒயிட் வந்து ஓவராலாக வாலில் கவர் ஆயிடுச்சுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரோலர் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணால் ஈவன் ஆகிடும். ஸோ அதான் கான்செப்ட். ஸ்டெய்னர் வச்சுட்டு ஒயிட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே அடிக்க போகிறேன். ஃபில்லிங் தோஸ் கேப்ஸ். இப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது வந்து என் டாட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கோட்டிங்கை வந்து அடித்து பார்ப்போம். ஸோ ஐ ஜஸ்ட் woke up. இது 1 night வந்து ஆற விட்டுருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் இன்னும் ஒரு கோட்டிங் அடிக்கணும்னு. இங்கே கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ஸ் வரணும், இந்த பேட்ச் கிளியர் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஐ எம் மிக்சிங் ஜஸ்ட் ஃபார் த மூன் ஒயிட் அடிக்கிறதுக்கு. Basically white, so இது அடிச்சா உங்களுக்கு தெரியாது. I'll show it way closer for you. So basically this thing is white. So white அடிச்சா காஞ்சதுக்கு அப்புறமா தான் ரிசல்ட்ஸ் தெரியும். Wait and watch. ஸோ ஒரு கலரை வந்து மர்ஜ் பண்ணுறதுக்கு ஒயிட் கொடுத்துட்டு அந்த ஒயிட் ஹாஃபாக வந்து லைக் ட்ரை ஆகிறதுக்கு பிஃபோரே கொஞ்சம் டார்க்கர் ஷேட் நம்ம கொடுக்கணும் when it comes to walls. ஸோ இங்கே நான் ஆல்ரெடி ஒயிட் கொடுத்துருக்கேன். அண்ட் நான் மிக்ஸ் பண்ண இந்த பிங்க், இட் இஸ் லைட் பிங்க், அதை வந்து இப்படி you need to shade it right away so that it merges with the white. ஸோ இப்போ நான் வந்து இந்த ராக்குக்கு வந்து பிளாக் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி ஒரு கிரேஷ் கோட்டிங் கொடுக்குறேன். ஸோ தட் நான் கிரேக்கு மேலே வந்து கொஞ்சம் பாசி இருக்கிற மாதிரி டார்க் க்ரீன் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கோட்டிங் இது கொடுத்த உடனே கொஞ்சம் டார்க் க்ரீன் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன்.
ஸோ யா ஐ லுக் டேம் டயர்ட் எனக்கு தெரியும். பட் எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நான் முடிச்சிருக்கேன் என்னோட ட்ராயிங்கில். ஆஸ் யூ சி நான் என்னோடய ராக் அந்த பிளாக் கலர் வந்து ராக். ஸோ அந்த ராக் பார்ட்டை வந்து நான் ஃபஸ்ட் கோட்டிங் கொடுத்து முடிச்சிருக்கேன். இப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் பாசி இருக்கிற மாதிரி க்ரீன் ஹைலைட்ஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறேன் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஸோ இப்போ காஞ்சதுக்கப்புறமா அந்த டபுள் ஷேட் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஹியர் கம்ஸ் த ராக் பார்ட். ஸோ இதில் எல்லாத்துலேயும் நான் வந்து கொஞ்சம் அங்கங்கே க்ரீனாக கொடுக்க போகிறேன் பாசி இருக்கிற மாதிரி. பாசியோட லுக்கு வந்து என்னோடய பெயிண்டில் எப்படி வரப்போகுதுன்னா, நான் ஒரு பர்டிகுலராக ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு just tapping it on the surface. See, so that's how I'm going to do the rest of the rock here. So after a big struggle நான் வந்து என்னோட ராக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். and I'll show you. So yeah, அதுதான் என்னோட அவுட். ராக்கோட கலர் வந்து டோட்டலாக கொஞ்சம் மாறி இருக்கு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது காலையில் பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும். பிகாஸ் இப்போ தான் இதை வந்து நான் அடிச்சிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா காலையில் பார்த்தா சூப்பராக இருக்கும். அண்ட் வெளிச்சத்தில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ மீதி இருக்கிறத வந்து நான் காலையில் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரியா, குட் நைட் கைஸ். ஆக்சுவலி வந்து ஸோ என்ன விஷயம்னா, ஒன் நைட் ஃபுல்லாக இதை நான் வந்து வச்சுட்டேன். ஸோ இது இப்போ எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். I'm well impressed with the art which I have created. கம்ப்ளீட் லைக் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணாதான் இது எப்படி வந்திருக்கு நமக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ திஸ் இஸ் ஹவு இட்ஸ் லுக்கிங் நவ். காஞ்சக்கப்புறமா இப்படி தான் இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. லைக் ஐ எம் டோட்லி ஓகே வித் திஸ். ஸோ யா, லெட்ஸ் சி இன்னைக்கு இந்த தண்ணியும் பண்ணக்கப்புறமா எப்படி இருக்க போகுதுன்னு. லெட்ஸ் சி. ஸோ இப்போ இந்த வாட்டருக்கு வந்து நம்ம ப்ளூ கொடுக்கணும். ஸோ இந்த ப்ளூ ஸ்டெய்னர் வச்சுட்டு ஒயிட்டில் லைக் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். லைக் யா, ஸோ இதுக்கு வந்து நான் 3 ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்மால் லைக் ரொம்ப ஸ்மால் சைஸ் ஒரு ப்ரஷ், அண்ட் தென் அ மீடியம் சைஸ்ட் ப்ரஷ், அண்ட் தென் அ நார்மல் சைஸ்ட் ப்ரஷ் இந்த மாதிரி. ஸோ தீஸ் ஆர் த ப்ரஷஸ் ஐ எம் யூஸிங் ஃபார் மை பெயிண்டிங். வாட்டர் பெயிண்ட் பண்ணேன். ஸோ லெட் மீ see how this is going to end. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி கார்னர்ஸ் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். பிகாஸ் கார்னர்ஸ் தான் ஃபஸ்ட்டு மெயின். இந்த ராக்கை தாண்டி அது போகக்கூடாது. ஸோ அது ஃபில் பண்ணிட்டா நம்ம உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் we won't be that conscious அது வந்து வெளியில் போயிடும் அந்த பெயிண்ட் அப்படின்னு. எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த கல்லில் பட்டுச்சுன்னா இருக்கும். ஸோ நீங்கள் சீனரி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கட்டும். ஸோ லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே வெளியில் போகிறது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல். பிகாஸ் தண்ணி இங்கே கூட ஒழுகலாம்ல. ஸோ இங்கேயோடு நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து எப்போவுமே ஒரு வாட்டர் ஃபால் ஆகுறப்போ
இங்கே கொஞ்சம் லைக் மிஸ்டியாக இருக்கும். அது ஃபால் ஆகிற ஒரு ஃபோர்ஸ்லேருந்து இங்கே கொஞ்சம் ஃபாகியாக மிஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த லுக்கு வந்து நம்ம இப்போ கொண்டு வரணும். ஐ ஹாவ் நோ ஐடியா. நான் இதை முன்ன பின்ன பேப்பரில் கூட பண்ணது கிடையாது. ஸோ கொஞ்சம் டிப்ஸ் பார்த்துட்டு ஐ வில் ட்ரை. Finally, first coating of the water is over. Yeah. இப்போ இதை வந்து தயிர்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ஒயிட் பெயிண்ட். இதை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லிக்விட் ஆக்குறோம். பெயிண்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 1 செகண்ட். ஸோ பெயிண்ட்டை எப்பவுமே வந்து அப்படியே எடுத்து லைக் வாலில் வந்து நம்ம ப்ரஷ் வச்சு போடக்கூடாது. பிகாஸ் அது ரொம்ப திக்காக இருக்கும் அண்ட் நிறைய கன்சியூம் பண்ணும் அண்ட் நீங்கள் மறுபடியும் நிறைய வாட்டி பெயிண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ப்ரிஃபர் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு பெயிண்ட்டை கொஞ்சம் ஒரு வேறு ஒரு டப்பாவில் லைக் ஒரு பாக்ஸில் போட்டு அது கொஞ்சம் கரெக்டான ரேஷியோவில் வந்து வாட்டர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் இந்த அளவுக்கு. ஸோ இதில் மிஸ் ஆகிற நிறைய விஷயம் என்னென்னா, இந்த வாட்டர் இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப ராவாக இருக்குது. லைக் இந்த சென்ஸ் கிட்டிஷாக இருக்குது. ஜஸ்ட் ப்ளூ மட்டும் அடித்த வாட்டர்னு. அதில் கொஞ்சம் வேவ்ஸ் அப்புறம் கலர் டோன்ஸ் இது எல்லாமே கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கி நைட்டோட முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். முடிச்சிடுவேன் கண்டிப்பாக. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த ஸ்கை பார்க்கறதுக்கு ஜஸ்ட் பிளேனாக இல்லாமல் லைக் ரொம்ப கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டருக்கு கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் நான் கொண்டு வர போகிறேன். ஷேடிங் எப்படி கொடுக்கணும்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல. இட்ஸ் நத்திங் பட் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் லைக் ரொம்ப மீடியம் சைஸாக இருக்கிற ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு ஆல்ரெடி நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நம்ம இன்னும் இந்த டவுன் பார்ட்டுக்கு வரல. பிகாஸ் அது வந்து ரொம்ப கிளஸ்டராக இருக்க போகுது. ஸோ பிஃபோர் தட் யூ ஜஸ்ட் ஃபினிஷ் ஆஃப் தீஸ் லைன்ஸ். ஸோ சம்டைம்ஸ் தண்ணி இங்கேருந்து கூட சைட்ஸ்லேருந்து கூட வரும். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது எடுத்து looks more realistic, right? So this is the technique I use. ஸோ இந்த அவுட்டு தான் எனக்கு கிடச்சிருக்கு. லைக் ஆஸ் ஐ செட், இந்த சைட்ஸ்லேருந்தெல்லாம் கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸ் வர்ற மாதிரி நான் கொஞ்சம் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ பாக்கி இருக்கிறது வந்து இந்த கீழே இருக்கிற ஸ்பேஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து ஆப்வியஸ்லி நாளைக்கு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இது முடிச்சிடலாம். இப்போது இந்த பார்ட் வந்து கொஞ்சம் ஃபாகியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து இப்படி ஒரு அன்ஈவன் ஷேப்பில் வந்து ரவுண்ட் பண்ணி ஒயிட் கலரில் இருக்கிற இந்த பெயிண்ட்டை கொஞ்சமாக இப்படி டிப் பண்ணி அதை அப்படியே பச்சாக்கு வைக்கக்கூடாது. கொஞ்சமாக மேலே போகிற மாதிரி இருக்கணும் ஃபாக். பிகாஸ் அப்படி தானே நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் போயிருக்கு. So yes, I've completed the entire water sequence. Ignore these pains on my face. மறந்துருங்க, இதெல்லாம் நடக்கிறது சாதாரண தான். ஸோ I'll show you. ஸோ இப்படி தான் இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் காஞ்சா சரியாயிடும். லைக் ஓவர் நைட் நம்ம வச்சுட்டா இட் will look பக்கா done. And I guess I got the perfect like
நான் யோசிச்சதை விட கொஞ்சம் அதிகமாகவே நல்லா வந்திருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஒரு வால், அதுவும் நேச்சர் இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வரையிறது. இவ்வளோ நாள் நான் வந்து ஆக்சுவலாக அப்ட்ராக்ட் பெயிண்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை என்டையர் லைஃப் நான் இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வரைகிறேன். ஸோ ஐ கெஸ் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு திஸ் ஆர்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு லேசி டேயாக இருந்துச்சு. ஸோ இந்த பெயிண்டிங்கில் மிச்சம் இருக்கிறது வந்து மரம், ட்ரீ. ஸோ அந்த ட்ரீக்கு வந்து எங்கள் அப்பாட்ட வந்து நான் ஒரு ப்ரௌன் கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வர சொன்னேன். அவங்க சூப்பராக ஒரு கலர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரௌன் தான் எங்கள் டேடி வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்ல வேளை ஒயிட் இருக்குது நம்மள்கிட்ட, அண்ட் இங்கே அடித்த பிளாக் கூட நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு கலர் மிக்சிங் பண்ணி எப்படியாவது ப்ரௌன் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் இருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா. One hour later. இல்லை, ஒரு பெயிண்ட் டப்பா ஓபன் பண்றது இவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. So I think I got the perfect color. ரொம்ப ஈஸியாக இவ்வளோ சுலபமாக இருக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. ஜஸ்ட் அந்த கலரில் வந்து பிளாக் மட்டும் மிக்ஸ் பண்ணேன், ஒயிட் மிக்ஸ் பண்ணிட்டேன். தண்டத்துக்கு இந்த ஒயிட் டப்பாவை நான் இப்போ ஓப்பன் பண்ண கஷ்டப்பட்டேன். எண்ட் ஆஃப் த ஸ்டோரி அதான். எப்படியும் ஒயிட் யூஸ் ஆகும், பட் இப்போதைக்கு யூஸ் ஆகாது, அவ்வளோதான். ஸோ ஐ ஷோ த கலர். ஸோ இதுதான் வந்து மரத்தோட கலர். பக்காவாக இருக்குது. அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் கோட்டிங் அந்த மரத்துக்கு ப்ரௌன் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டார்க் ப்ரௌன் ஷேட்லேயே வந்து கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு கொடுத்த மாதிரி அங்கங்கே ஒயிட் ஷேடிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த செகண்ட் கோட்டிங் ஆஃப் ஷேடிங் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதிலே கொஞ்சம் வேறு ஒரு வேரியேஷன் ஆஃப் ஷேடிங் கொண்டு வரணும். இந்த கலரும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த வே இட்ஸ் லுக்கிங். அந்த தேர்ட் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா இந்த கல்லுக்கு வந்து ஒரு மாதிரியான பிளாக்கிஷ் கலர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேப்பில் ஃபில் பண்ணேன். ஸோ எஸ், நான் வந்து இந்த ஹோல் ட்ரீ பார்ட் வந்து இப்போது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபர்தராக நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் நான் வந்து எடுக்காமல் விட்டேன். பிகாஸ் மறந்துட்டேன், அது தீவிரமாக பெயிண்ட் அடிச்சுட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ. அண்ட் another thing, நான் வந்து இந்த ட்ரீ பார்ட்டுக்கு கீழே இருக்கிற பார்ட், லைக் இந்த கீழ் போர்ஷன் வந்து இது வந்து நான் டோட்டலாக வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அது எப்படி பண்ணேன்னா, அது ஆஸ் யூஷுவல் இங்கெல்லாம் நான் எப்படி வந்து அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பெயிண்ட் நான் கொடுத்துருக்கேனோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் ஸ்பாஞ்சை வந்து கட் பண்ணிவிட்டு லைட் க்ரீன் அப்புறம் டார்க் க்ரீன் ஸ்டெய்னர் இருக்குது. ஸோ அந்த க்ரீன் வச்சு ஒரு 3-4 ஷேட் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பிளாக் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். இதை நான் எப்படி பண்ணேன்னா, இந்த ஸ்பாஞ்ச் வச்சு ஜஸ்ட் டேப் அண்ட் அதுக்கு மேலே வேறு ஷேட்ஸ் அண்ட் அதுக்கு மேலே வேறு ஷேட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ தூரத்துல வந்து பார்க்க இந்த ட்ரீ வந்து ஒரு பாறைக்கு மேலே க்ரீப்பர்ஸ் வச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யா கைஸ், டைம் வந்து ஆல்ரெடி 12 ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா நான் வரைஞ்சேன்னா என்னால் காலையில் எந்திரிக்க முடியாது. வலியாக தூங்குறது வந்து இட்ஸ் குட் ஃபார் ஆர் ஹெல்த். ஸோ நான் தூங்கிட்டு
நாளைக்கு இருக்கிற அந்த ஃப்ளார் பார்ட்டை வந்து நம்ம முடிக்கலாம். கைஸ், ஸோ நான் இப்போ வந்து ஃப்ளார்ஸ் வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு இப்படி ஃப்ளார் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் இதை வந்து கட் பண்ண போகிறேன். அதுதான் நம்ம ஃப்ளாராக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளார்ஸுக்கு வந்து வயலட் ஸ்டெயினு, அதுக்கப்புறமா அக்ரிலிக் கலர்ஸில் வந்து இந்த ஷேட் ஆஃப் பிங்க் லைக் டீப் பெல் பர்பிள்னு சொல்லிட்டு, அண்ட் தென் கொஞ்சோண்டு ரெட் கலர், இது மூணையும் நான் மிக்ஸ் பண்ணி என்ன கலர் வரப்போகுதுன்னு நான் பார்க்க போகிறேன். எனக்கே தெரியாதுங்க. வயலட் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த வயலட் இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ ஃப்ளார்ஸுக்கு இட் வில் லுக் குட். So this is how you do the flowers first coating. Take a close look. இப்படி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் எடுத்து just tap it in an uneven way. Complete பண்ணுறப்போ it's going to look amazing. ஸோ இப்போ நான் வந்து மிக்சர் ஆஃப் ஷேட்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ஃப்ளார்ஸுக்கு. இப்போ ஒயிட் ஷேட் கொடுக்கறதுக்கு இந்த பட்டை வந்து எக்ஸஸான ஒயிட்டில் டிப் பண்ணி அங்கங்கே டாட் டாட்டாக வைக்க போகிறேன். ஸோ பேசிக்லி இட்ஸ் கோயிங் டு பி லைக் இந்த மாதிரி அங்கங்கே டாட் டாட்டா. ஸோ ஃபைனலி என்னோட ட்ராயிங்கை நான் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லிட்ரலி 1 வீக் எடுத்தேன் நான் இந்த ட்ராயிங்கை ஃபினிஷ் பண்ணேன். லைக் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினிஷ் பண்ணேன். அண்ட் ஐ கெஸ் த ரிசல்ட்ஸ் ஹேவ் கம் அவுட் மோர் பெட்டர் தேன் ஐ தாட். ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ பெரிய ஒரு ட்ராயிங், இவ்வளோ பெரிய ஒரு அதுவும் சீனரி வந்து என் லைஃப்பில் ட்ராயிங் காம்படிஷனில் கூட நான் வரைஞ்சதில்லை. ஆனால் this is the first time I'm drawing this, அதுவும் வாலில். ஸோ ஐ திங்க் I have done justice to this art. So yeah guys, நான் இப்போ தான் என்னோட ஹோல் ரூமை வந்து கொஞ்சம் நீட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஹோல் வீடியோ. ஸோ இந்த ஒரு எஃபர்ட்டுக்கு ஐ வாண்ட் யூ கைஸ் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் விச் வாஸ் த பெஸ்ட் பார்ட். அண்ட் இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.